வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மணிப்பூரில் முன்னாள் முதலமைச்சர் வீட்டின் அருகே ராக்கெட் குண்டு வீசப்பட்ட விவகாரம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆளுநர் ஆச்சாரியாவுடன் முதலமைச்சர் பீரேன் சிங் முக்கிய ஆலோசனை. பாரிஸ் பாராலிம்பிக் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நவ்தீப் தங்கம் பதக்கம் வென்று அசத்தல். பெண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சிம்ரன் சர்மா வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்ததாக தகவல். தமிழகம் முழுவதும் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்ய பொதுச் செயலாளர் ஆனந்த் வாய்மொழி உத்தரவு. தமிழக வெற்றிக் கழக மாநாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று வெளியிடுகிறார் கட்சித் தலைவர் விஜய். மாநாடு தொடர்பான காவல்துறையின் கேள்விகளுக்கு பதிலளித்த நிலையில் அறிவிப்பு வெளியாகிறது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த தயாராகும் வகையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாநில தேர்தல் ஆணையம் சுற்றறிக்கை. அனைத்து வகையான வாக்குப்பெட்டிகளின் தற்போதைய நிலை தரம் குறித்து ஆய்வு செய்ய ஆட்சியர்களுக்கு உத்தரவு. டெல்லியில் நேற்று பெய்த கனமழையால் சாலையில் தேங்கி நிற்கும் வெள்ள நீர். வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் அவதி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மத்திய வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். விநாயகர் சதுர்த்தியையொட்டி பொது இடங்களில் வைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலை நீர்நிலைகளில் கரைப்பு. காவல்துறையின் விதிகளுக்கு உட்பட்டு பாதுகாப்பான முறையில் கரைக்கப்பட்டன. இருபத்தி 9 ஆண்டுகளுக்கு பின் சென்னையில் சர்வதேச தடகள போட்டிகளை நடத்த முடிவு. சென்னை நேரு விளையாட்டரங்கில் செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் என அறிவிப்பு. ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு பேசியதாக சைதாப்பேட்டை போலீசார் நடவடிக்கை. ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணுவுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. மாற்றுத்திறனாளிகள் குறித்ததான அவதூறு பேச்சு பற்றி போலீசில் புகார் அளிப்பு. ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். அது இனிமேட்டு போலீஸும் மாற்றுத்திறனாளிக்காரங்க யார் அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க சேர்ந்து அவர் மேலே தப்பா இல்லையா அப்படிங்கிறது எந்த விதமான நடவடிக்கை சட்டம் தன் கடமையை செய்யணும். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரையறுக்க விரைவில் குழு அமைக்கப்படும். மூட நம்பிக்கையை பரப்பும் வகையிலான பேச்சுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். நாங்கள் இனி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் நடக்கும்பொழுது ஒரு கைட்லைன்ஸோட யார் யார் பேசணும், எப்போ எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும், அதற்கு என்ன விதிமுறைகள் என்பதை நாங்கள் வரையறுக்க இருக்கின்றோம் என்று சொல்ல மிக விரைவில் அதுக்கான கமிட்டியை நாங்கள் போட்டு அதுக்கு
மகாவிஷ்ணுவை தீவிரவாதி போன்று கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அரசு பள்ளியில் ஆன்மீக பிரச்சாரம் எப்படி வந்தது என்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. அது ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தியை நீங்கள் வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க. அதான் உண்மையிலும் உண்மை அதுதான். அப்போ நீங்கள் இதை எதுக்கு இவ்வளோ பெருசு பண்ணுறீங்க? வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் சிபிசிஐடி வழக்கு பதிவு. வேலூர் சிறைத்துறை டிஐஜி உட்பட 14 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் 14 பேர் கைது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தது இலங்கை கடற்படை. அமெரிக்காவில் உள்ள BNY மெலான் நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் எதிர்காலத்தை நிர்ணயிப்போம் என கருத்து. மதுரையில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் கிராமிய பாடல்கள் மட்டுமே ஒலிக்கப்பட்டது. பக்தி பாடல்கள் ஒலித்ததால் மாணவிகள் அருள் வந்து ஆடியதாக சர்ச்சையான நிலையில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி விளக்கம். தவறு செய்து இப்படிலாம் தப்பான கேள்வி கேட்காதுங்க. கிராமிய பாடலுக்கு இது இன்னைக்கு நேற்று இல்லை, காலங்காலமாக கிராமிய பாடல் தான் பாடினதுலே ஒழிய இது எந்த விதமான இல்லை. நான் இருந்தேன், ஆட்சியர் இருந்தாங்க, மாநகராட்சி கமிஷனர் இருந்தாங்க, மேயர் இருந்தாங்க, எம்எல்ஏஸ் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் கடைசியாக வணக்கம் சொல்லி நன்றி சொல்லிட்டு போனதுக்கு பின்னுக்கு சில கலை நிகழ்ச்சி வந்து டெய்லி 2 மணி நேரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கலை நிகழ்ச்சி கிராம பாடல் தான் ஒழிய இதில் மதமும் இல்லை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த நபர் கைது. நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்து வனத்துறையினர் விசாரணை. திருத்தணியில் தணிகை புதுமை மாதா தேர் பவனியின் போது மின்சார வயர் தேரில் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு. நீண்ட நேரம் போராடி தேரை மீட்ட நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சிதம்பரத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் நெல் கொள்முதல் செய்யாததால் விவசாயி விஷம் குடித்து தற்கொலை முயற்சி. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தல். போட்டுடலாம், நீ கொடுக்காததால போட முடியாதுன்னு சொல்லி தற்கொலைச்சலாக பேசி பையனை மனம் உடைஞ்சு விஷம் குடிக்கிற அளவுக்கு போய் விஷம் குடித்து விட்டு இப்போ சிதம்பரம் அண்ணாமலை நகர் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் சீரியஸான நிலையில் என் மகன் இருக்கிறார். உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையை சேர்ந்த 10 மாணவர்கள் 12 தங்கம் உட்பட 20 பதக்கங்கள் வென்று அசத்தல். சொந்த ஊர் திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இணைந்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே 100 ஆண்டுகள் பழமையான கோயில் கும்பாபிஷேகத்திற்காக தீர்த்தகுடம் எடுத்த பக்தர்கள். ஆயிரக்கணக்கானோர் காவிரியில் புனித நீராடி ஊர்வலமாக வந்து வழிபாடு. ஜம்மு காஷ்மீரில் புதிய ஆட்சியை அமைக்க பொதுமக்கள் தயாராகி விட்டனர். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாஜக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு.
புனேவில் போலி சான்றிதழ் மூலம் IAS தேர்வில் வெற்றி பெற்ற விவகாரம். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட IAS அதிகாரி பூஜா கெட்கர் பணியில் இருந்து நீக்கம். பாராலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை குவித்த இந்திய வீரர் வீராங்கனைகள் இந்தியா வருகை. டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா வங்கதேசம் இடையில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடக்கம். வரும் 19ஆம் தேதி நடைபெறும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை காலை 9:45 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. மும்பையில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி வீட்டில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் சச்சின் டெண்டுல்கர் மனைவி அஞ்சலியுடன் பங்கேற்பு. நடிகர்கள் சைஃப் அலி கான், கரீனா கபூர், அர்ஜுன் கபூர் உள்ளிட்ட திரைத்துறையினர் பங்கேற்பு.